நம்ம விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையறது இல்லைல்ல. அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் விரும்புகிற வாழ்க்கையை விட கிடைக்கிற வாழ்க்கையை விரும்பணும். உமா, சார்லஸ், நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் இங்க தங்குறதா உத்தேசம்? ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்க ரெண்டு ஒரு லவர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நீங்க இப்படி தனி ரூம்லேயே தங்க முடியும்? இங்க பாரு சார்லஸ், உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கணும். உமா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளோ நாள்னாலும் இங்க தங்கிக்கலாம். ஓகே, இது ஓ வீடு மாதிரி. மாதிரி என்ன, ஓ வீடே தான். உனக்கு சகல வசதியும் நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ செல்லம். இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க இருந்து போயிடலான்னு சொன்னல. நீ தயங்குறது எனக்கு புரியுது. இல்லை, இங்கேருந்து வெளியில் போய் சார்லஸ், எனக்கு பரதநாட்டியம் தெரியும். சிட்டியில் நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு 4-5 ப்ரோக்ராம் பண்ணாலே நிறைய காசு கிடைக்கும். நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாம். என்ன சொல்ற? ஓகே. எஸ் சார். இந்த நான் முதல்ல ஆட்டோ ஓட்டி உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு ப்ளீஸ். எனக்காக வாங்கிக்க. அப்புறம் என் முதல் நாள் வருமானம் ப்ளீஸ் வாங்கிக்க. ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுற. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னோட முதல் வருமானத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? சாகலான்னு வீட்டு விட்டு ஓடி வந்தேன். ஆனால் இப்போது வாழலாங்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே வர வச்சது நீ தானே. சுப்பிரமணி, ஒரு முக்கியமான விஷயம். நீ தினமும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. உனக்கும் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது. ஏன் நாம இன்னும் கடையில் வாங்கி சாப்பிடணும்? அதனால வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம்ல. நானும் சும்மா தானே இருக்கேன். எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. ஓகே, டபுள் ஓகே. தேங்க்யூ சுப்பிரமணி. என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா, பிரமாதமா இருக்கும். உண்மையாவா? ஆமாமா, சென்னையில கையேந்தி பவன் ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்டு உடம்பே ஒல்லியா போச்சுமா. இத்தனை நாளும் தனியா வாழ்ந்த எனக்கு நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூடி வாழ்றதுல இருக்கிற சுகம் புரிஞ்சிருமா. உங்க 2 பேத்துக்கும் அடைக்கிறவங்களுக்குள்ளான வீட்டுக்கு நான் கூட்டி வந்தேன். ஆனா உங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் எனக்கு அடைக்கல கொடுக்கலாமா. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தா இதே நட்பு நீடிக்கணும்னு அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிறேன். சுப்பிரமணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணும். நீங்களுமா? இவனுமா? சரிதான் சரிதான். ஓகே சார், ஓகே. 2 lakhs ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.
என்னம்மா தப்பு தப்பா ஆப்ரேட் பண்ற மாதிரி தெரியுது? நோ டென்ஷன், கூல் டவுன், ரிலாக்ஸ் ப்ளீஸ். கைய மவுஸ் மேல வச்சு சாஃப்டா இப்படி பண்ணணும், சாஃப்டா. அப்படிதான், இப்படிதான் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்படிதான். என்னடி செல்லம் எந்திரிச்சிட்ட? என் ஆபரேஷன் சரியில்லையா இல்ல பிடிக்கலையா? பொண்ணுங்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த கோபம், முறைப்பு, வீம்பு தான். நான் கேட்டு நீ உடனே ஓகே சொல்றாயே, அதுல ஒரு கிக்கே இருக்காது. நான் கேட்க நீ மறுக்க, நான் பிடிக்க நீ தடுக்க, நான் அணைக்க நீ இழுக்க, இதுல தாண்டி ஒரு திர்லிங்கே இருக்கு. என்னடி ரொம்ப அலட்டுற? அக்கா, நான் உமா பேசுறேன்க்கா. இந்த எம்டி என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. ப்ளீஸ்க்கா சீக்கிரமா வந்துருங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். தஞ்சம் மூந்தாலும் நல்ல ரோசமா தான் இருக்க. உன்ன மாதிரி புதுசா பொண்ணுங்க மேலதான் எனக்கு கூடுதல் பிரியம். தட்ஸ் ஆல். காதலுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்திருக்க. இங்க பாரு, காசுக்காக உன் கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்திட்டேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னடி சொல்லும், புரியுதா? வாட் இஸ் யுவர் ரேட்? ஓ வேலை என்ன? இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். அந்த ராஸ்கல் உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை. ஒன்று